பாலிவுட் நடிகை ஹேமமாலினி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு பத்திரிகைக்கு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்தா கானூன் படப்பிடிப்பில் தான் முதலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தேன். அதுதான் நான் அவருடன் இணைந்து நடித்த முதல் படம். அந்த படத்தில் அவர் என் சகோதரனாக நடித்தார். ஆரம்பத்தில் மிகவும் ஒதுங்கிதான் இருந்தார். அவர் அதிகம் பேச மாட்டார். ஆனால் நேரம் செல்ல செல்ல நன்றாக பேசி பழகினார். அதன் பிறகு தரம்ஜி படப்பிடிப்பின் போது ஊட்டியில் அவரை சந்தித்தேன். ஆனால் இப்போது அந்த படத்தின் பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை. சூப்பர் ஸ்டார் ஒரு அற்புதமான மனிதர். அவருக்கு ஒரு அற்புதமான மனைவியும் கிடைத்துள்ளார். அவரது மனைவி காரணமாக தான் எங்கள் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது. எங்கள் குடும்பமும் ரஜினி சார் குடும்பமும் ரொம்ப நட்பாகிவிட்டோம். விடுமுறை தினங்கள் என்றால் நாங்கள் குடும்பங்களாக ஒன்று சேர்ந்து அதை சிறப்பிப்பது எங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களைப் போலவே அவர்களுக்கும் 2 பெண் குழந்தைகள் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கவர்ச்சிகரமான நடிகர். வில்லனாகத்தான் சினிமா துறையில் அறிமுகமானார். ஆனால் அவரால் தனக்கென ஒரு சிறப்பான இடத்தை பிடிக்க முடிந்தது. அதை செய்வதில் பலர் வெற்றி பெறுவதில்லை. அவரது பாணி தனித்துவமானது. நிச்சயமாக இந்தி அவருக்கு ஒரு தடையாக தான் இருந்தது. ஆனால் அவர் அதை சமாளித்து இந்தியிலும் சிறப்பாக நடித்தார். அவர் ஒரு ஆன்மீகவாதி. அவரது குடும்பம் நிறைய தொண்டு வேலைகளிலும் ஈடுபட்டுள்ளது. அவருக்கு நல்வாழ்த்துக்களையும் நீண்ட ஆயுளையும் வாழ்த்த இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். இதுபோன்ற நட்சத்திரங்களை நீங்கள் அரிதாகவே பார்க்க முடியும். அவர் இந்தியாவில் மட்டுமல்ல, ஜப்பானிலும் வெளிநாடுகளிலும் கூட அதிக ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கிறார். அவர் தொடர்ந்து திரைப்படங்களில் நடித்து இன்னும் பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் அப்படின்னு ஹேமமாலினி சொல்லியிருக்காங்க.